அவர் மரிக்க நான் ஜெயிக்க நீதிமானோ. 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 கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம் பலியானார் நம்மை மீட்க. அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம் பலியானார் நம்மை மீட்க. பாவியான மனுக்குலமே பரிசுத்தமானதுவே. கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்திலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மை மீண்டும் ஒன்றாய் சேர வைத்திருக்கிறார். நம்மை இந்த தியானத்திலே, இந்த சிந்தனையிலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இன்று ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தைகள் என்ன என்று நான் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபத்திலே நான் அமர்ந்தும் பொழுது ஆண்டவர் 2 காரியங்களை குறித்து இன்றைய தியானத்தில் சிந்தனையில் நம்மளை கொண்டு போகிறார். அது என்ன என்று சொன்னால், முதலாவது வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், கடைசி முறை போன சிந்தனையிலே நான் பேசிய அதே வார்த்தைகளை இன்று அவருடைய இறை வார்த்தை மூலமாக அது அப்படியே தான் என்று சொல்லி அதை அவர் நிரூபிக்கிறார். எப்பவுமே ஆண்டவருடைய வாக்குறுதிகள் எல்லாம், இறை வாக்குகள் எல்லாம் 1 அல்லது 2 சாட்சிகள் மூலமாய் அவர் நிரூபிப்பார். உங்களுக்கு கூட ஆண்டவர் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு வச்சுக்கோங்களேன். அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த இறை வாக்குகளை வைத்துக்கொண்டு அதை வைத்து ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த இறை வாக்குறுதியை அவர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால், அவர் கொடுத்திருப்பார் நிச்சயம். வாக்குறுதி அவர் கொடுக்கிறார். ஆனால் அதை அவர் யாராவது ஒரு மனிதர் மூலமாக அல்லது இறை வார்த்தை மூலமாக அதை அவர் நிரூபிப்பார். இதுதான் ஆண்டவருடைய செயல். அப்படியாக நான் கடைசி முறை நான் பேசும் பொழுது, அந்த இறை அமைதியில் பேசும் பொழுது நான் சொன்னேன், எல்லோரும் அவரை ஏளனம் செய்கிறார்கள். வருகிறார் என்று சொல்லுகிறார்கள், இதுவரை வரவே இல்லையே அப்படின்னு எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாங்க. ஆனால் அவர் எதற்காக தாமதிக்கிறார் என்றால், நம்முடைய மீட்புக்காக அவர் தாமதிக்கிறார் என்று நான் சொன்னேன்ல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ பாருங்க, இன்று நான் ஜெபிக்கும் பொழுது அதே இறை வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து இதிலிருந்து ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வரங்களில் ஒன்று பொறுமை. முதலில் அன்பை குறித்து பார்த்தோம், அடுத்து மகிழ்ச்சியை குறித்து பார்த்தோம், அடுத்து அமைதியை குறித்து பார்த்தோம், 4வது கொடையான பொறுமையை குறித்து ஆண்டவர் இன்று பேசுகிறார். அதிலே அவர் பேசுகிற இறை வார்த்தை என்ன என்று சொன்னால், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது
இறை வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக, யாருக்காக? உங்களுக்காக என்று சொல்லும் பொழுது நமக்காக அவர் பொறுமையோடு இருக்கிறார். ஏன் அவர் பொறுமையாய் இருக்கிறாராம்? சொல்லுகிறார் பாருங்கள். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என அவர் விரும்புகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ இந்த சிந்தனையை பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து அவர் இந்த சிந்தனையையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படிதானே? அது ஒன்று, அது ஒரு நிரூபணம் ஆச்சுங்களா? ஒரு நிரூபணம். இன்னொன்று என்ன என்று சொன்னால், அவர் எங்கெல்லாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் ஆண்டவரை குறித்து நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு அங்கு இருக்கிற பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் அந்த நற்செய்தி கேட்கிறதிலே மிகவும் ஆவல் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் ஆண்டவர் கடைசி முறை நான் பேசின அந்த வார்த்தைகளை அவர் கனம் பண்ண, அதை அங்கீகரிக்க, ஆம் இது நான் தான் உங்க கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து அதை உறுதி பண்ணுகிறார். பாருங்கள், இது தாங்க அவர். அதனால தான் அவரை விடவே முடியாது. யாரை விட முடியாது? ஆண்டவரை விடவே முடியாது. சீராக்கில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள். அழகா சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள். அதாவது அவரை எப்படி பிடிச்சிக்கணுமோ அப்படியே சிக்கனை, அது தெரியல, அது தமிழ் வார்த்தை தான். சிக்கனை பிடித்துக்கொள்ளணும், அப்படியே உறுதியை பிடிச்சிக்கோ. ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கோ. ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நாம் எப்படி உறுதியாக பிடிக்கிறோமோ அதை விட அவர் பல மடங்கு நம்மை அவர் உறுதியாய் பிடிப்பார். தப்பிக்கவே முடியாது. நீங்க ஆண்டவரை பிடிச்சீங்கன்னா, அவர் ஒருவேளை உங்களை பிடிச்சிட்டார்னா, நீங்களே நினைத்தாலும் இந்த உலகத்துக்குள்ள போக முடியாது. என் வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன். உலகத்துக்குள்ள போக முடியாது. மீறி நீங்க போனீங்கனாலும் என்ன செய்வார்னா, அவர் கண்டித்து திருப்பி நம்மளை சுத்தம் பண்ணி அவர் பாதத்தில் கொண்டு வந்து வச்சுக்குவார், அவருடைய மந்தையில் கொண்டு வந்து வச்சுக்குவார். இதுதாங்க அப்பா. எப்படிங்க நம்ம பிள்ளைங்க கெட்டு போனால் நம்ம விடுவோமா? எப்படியாவது ஏதாவது பண்ணி அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படியாவது நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரோம்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்போது நம்மளே இப்படி இன்னும்பொழுது நம்ம பரம தகப்பன்ல விட்டுடுவாரா? விடவே மாட்டாருங்க. அவர் அழகாய் சொல்லி இருக்கிறார், அவர் பொறுமையோடு இருக்கிறாராம். யாருக்காக பொறுமையோடு இருக்கிறார்? நமக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் பொறுமையாயிருக்கிறார். அவர் காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக பொறுமையோடு இருக்கிறார். ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லைங்களா? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இப்ப நம்ம எந்த காலத்துல நாம் இருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கிறிஸ்துவ வாழ்க்கைய நம்ம 4 காலங்களாய் நாம் பிரிக்கலாம். ஒன்று பழைய ஏற்பாட்டின் காலம், 2 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து அவர் வாழ்ந்த அந்த ஆண்டுகள் வரை, அந்த 33.5 ஆண்டுகள் வரை யாருடைய காலமாக இருந்தது என்று சொன்னால், அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம். ஸோ பிதாவுடைய காலம் முடிந்தது. அடுத்து புதிய ஏற்பாடு வந்தது. புதிய ஏற்பாட்டிலே அவங்கெல்லாம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துடைய காலம் வந்தது. அவர் நான் போகிறேன்,
என் தேற்றரவாளரை, என் துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி யார் வந்தா? அடுத்து பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் பொழியப்பட்டார். இப்ப நாம் யார் காலத்தில் இருக்கிறோம்னா, நாம் பரிசுத்த ஆவியானவரின் காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் காலம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. பரிசுத்தாவின் காலம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இன்னொரு காலம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்ன காலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இறுதி காலம். பரிசுத்த ஆவியானுடைய காலம் முடிவடைய போகிறதை ஆண்டவர் சில அடையாளங்களின் மூலமாய் இன்றும் அவர் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தாம் உணர்வில்லாமல் இருக்கிறோம். நாம் இறுதி காலத்தை நோக்கி நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதை ஆண்டவர் இன்று காலையிலிருந்து இன்று மாலை வரை நிறைய வார்த்தைகள் மூலமாக, சில காரியங்கள் மூலமாக இதை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை சொல், என் பிள்ளைகளுக்கு இதை சொல். நீங்கள் கொஞ்ச காலத்திலே நீங்கள் இறுதி காலத்திற்குள் நீங்கள் நுழைய போகிறீர்கள். நாம் இறுதி காலத்துக்குள்ளே நாம் நுழைய போகிறோம் மக்களே. உண்மையிலே சொல்றேன், இதை நான் சொல்லல, இதை ஆண்டவரே இன்று இதை சில வார்த்தைகள் மூலமா எனக்கு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, அதற்கு மேற்பட்ட டைமிங்ல எனக்கு அவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இதை சொல் என்று சொன்னதுனால தான் இப்ப இதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அது எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், நானாக சொல்லல, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே உங்களுக்கு அறிவிக்கிறது தான் என் வேலை. ஆண்டவர் இதில் சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுடைய விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய வார்த்தையில ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒன்றையும் குறைக்கக்கூடாது. அப்படி கூட்டினாலோ குறைத்தாலோ அதற்குண்டான தண்டனையை நான் ஆண்டவரிடத்தில் பெறுவேன். அதுதான் உண்மை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே சொல்லிடணும். மீதி அவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு கணக்கு, அது உங்க பாடு. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தை என்னை நோக்கி வருகிறதே, இது உண்மையா என்று உங்க தனி ஜெபத்திலேயோ உங்க குடும்ப ஜெபத்திலேயோ திருப்பலி போகும் பொழுது திவ்ய நற்கருணை முன்பா நீங்க ஜெபித்து கேட்டு பாருங்க, என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீங்க யார்கிட்டையும் வெரிஃபை பண்ணாதீங்க, மனிதனிடத்தில் வெரிஃபை பண்ணாதீங்க, ஆண்டவரிடத்தில் வெரிஃபை பண்ணுங்க, கேளுங்க. அவர் சொல்லுவார். ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுகிற தேவன். அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். உங்கள் வாயின்று புறப்படுகிற வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஸோ இப்போ கூட அவர் இந்த வார்த்தை தான் முதல்ல எனக்கு கொடுத்தார். அப்போ நான் காலையிலிருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள், எனக்கு வருகிற வார்த்தைகள், அது இப்பொழுது இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது அது ஆம் என்று எனக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆக ஆண்டவரிடத்தில் இருக்கிற பொறுமை, ஆண்டவரிடத்தில் இருக்கிற பொறுமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களில், கொடைகளில் ஒன்றுதான் இந்த பொறுமை. அவருக்கு 1000 திருநாமங்கள் இருக்கிறது. நம் ஆண்டவருக்கு 1000 திருநாமங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு பெயர், அவர் பொறுமையின் தேவன்.